வெல்கம் டு மை சேனல் தி இந்தியன் ஆஸ்பிரன்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசனிங்குடைய அனாலஜி அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரீசனிங்கில் அனாலஜி அப்படின்ற ஒரு டாப்பிக்கை வச்சு நமக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அண்டு ஐபிபிஎஸ் இந்த மாதிரியான நிறைய எக்ஸாமினேஷன்ஸில் என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதோடைய பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அனாலஜியோட டெஃபினிஷன். அனாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 2 பொருள் இல்லைன்னா ஒரு 2 நம்பர் இல்லை அப்படின்னா ஒரு 2 படம், ஒரு 2 பிக்சர்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்த அந்த 2க்கும் இடையில என்ன ஒற்றுமை இருக்குது, அதாவது 2க்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதே மாதிரி இன்னொரு நம்பரை கொடுத்துருப்பாங்க. அதே ரிலேஷன்ஷிப்பை அந்த நம்பருக்கு நம்ம போட்டு அந்த படத்துக்கு நம்ம போட்டு இல்லை அந்த நம்ம லெட்டருக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுடைய ஆன்சரை நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சலாம். இதுதான் அனாலஜி. இது மட்டும்தான் அனாலஜி. புரியுதுங்களா? அடுத்து அனாலஜியோட டைப்ஸை பார்த்துடலாம். அனாலஜியில் கிட்டத்தட்ட ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. நம்பர் அனாலஜி, லெட்டர் அனாலஜி, வேர்ட் அனாலஜி, இமேஜ் அனாலஜி. நம்பர் அனாலஜினா வெறும் நம்பர்ஸை மட்டும் வச்சு அந்த கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து லெட்டர் அனாலஜி அப்படின்னா லெட்டர்ஸ், ஆல்ஃபபெட் லெட்டர் இருக்குல்ல, ஆல்ஃபபெட் லெட்டர்ஸை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அனாலஜிஸாக கொஷினை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வேர்ட் அனாலஜி. வேர்ட் அனாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வேர்டு, ஒரு 2 வேர்டுக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ மதர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அந்த மாதிரி. ஹஸ்பண்ட்னா அவங்களுக்கு அடுத்த ஆப்போசிட் யார், ஒய்ஃபு. இப்போ ஒரு அனிமல் இருக்கலாம், லயன் இருக்கலாம். லயனோட குழந்தைகளுக்கு நம்ம என்ன, குட்டி குட்டி லயனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அது வந்து ஒரு கொஷினாக வந்து வரலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். சரிங்களா? அதான் வேர்டு அனாலஜி. அடுத்து இமேஜ் அனாலஜி. இமேஜ் அனாலஜி அப்படின்னா, ஒரு படத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தோட சிமிலராக என்ன இருக்கும், இன்னொரு படமும் இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து இமேஜ் அனாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்பர் அனாலஜி தான் பார்க்க போறோம். இந்த நம்பர் அனாலஜி என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த நம்பர் அனாலஜி அப்படின்னா 2 நம்பர், இந்த 2 நம்பருக்கு இடையில என்ன லாஜிக், என்ன ரிலேஷன்ஷிப், என்ன அ பொருத்தம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு, நம்ம அதுக்கு அடுத்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதில நம்ம புட் பண்ணி அந்த ஆன்ஸர நம்ம வெளிய எடுக்கணும். அதுக்கு பேர் தான் அந்த நம்பர் அனாலஜி. சரிங்களா? இந்த நம்பர் அனாலஜில கிட்டத்தட்ட ஒரு 10 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஸ்கொயர் அண்ட் கியூப் பேட்டர்ன். ஸ்கொயரு மற்றும் கியூப், அதாவது நம்பர்ஸ்ல ஸ்கொயரு, கியூப்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கொயரும், கியூபையும் வச்சு மட்டுமே ஒரு பேட்டர்ன அவங்க உருவாக்கியிருக்காங்க. அடுத்து மல்டிப்ளிகேஷன். அதாவது ஒரு ஒரு நம்பர பெருக்கியோ, இல்ல பெருக்கின நம்பர இன்னொரு நம்பர வச்சு பெருக்கியோ, அந்த மாதிரி பெருக்கல வச்சு ஒரு பேட்டர்ன் உருவாக்கியிருப்பாங்க. அதுதான் மல்டிப்ளிகேஷன் பேட்டர்ன். அதுக்கடுத்து டிவிஷன். அதாவது ஒரு நம்பர டிவைட் பண்ணா ஃபர்ஸ்ட் டைப்க்கு அந்த பக்கம் அதோட ஆன்சர் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வர்றது வந்து டிவிஷன் பேட்டர்ன்ல வரும். அதுக்கடுத்து அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். கூட்டுறது இல்லை கழிக்கிறத வச்சு என்ன பண்ணலாம், சம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸை மட்டும் வச்சுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின்ஸை மேக் பண்ணியிருப்பாங்க. பிரைம் நம்பர்னா நம்ம 1000 வரைக்கும் பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. அந்த பிரைம் நம்பரோட ப்ளஸ் 1 கூட்டலாம், அந்த பிரைம் நம்பரோட இன்ட்டு 3 பெருக்கலாம். அந்த மாதிரி பிரைம் நம்பர்ஸை வச்சு மட்டுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் பிரைம் நம்பர் பேஸ்டு அனாலஜின்னு சொல்லுவாங்க. அடுத்து டிஜிட் சம் அண்ட் டிஜிட் ப்ராடக்ட். அதாவது ஒரு அனாலஜி கொஸ்டின்ல ஒரு 2 நம்பர் இருக்கும். அந்த 2 நம்பரோட கூட்டியிருக்கலாம். கூட்டி அஃபாஸ்டிக் அந்த பக்கம் அதில் ஆன்சர் போட்டிருப்பாங்க. இல்ல டிஜிட் ப்ராடக்ட் அப்படின்னா, ப்ராடக்ட்னா பெருக்குறதுன்னு அர்த்தம். அந்த 2 நம்பரை பெருக்கி அந்த பெருக்கி வந்த ஆன்சரை இஃப் அப்பாஸ்ட்ரஃபிக்கு அந்த பக்கம் போட்டிருப்பாங்க. அதுதான் என்னது, டிஜிட் சம் அண்ட் டிஜிட் ப்ராடக்ட் உடைய டைப். அடுத்து மிக்ஸ்டு ஆப்ரேஷன். மிக்ஸ்டு ஆப்ரேஷன் அப்படின்னா, ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை +2 பண்ணியிருப்பாங்க. அந்த +2 பண்ணதை இன்ட்டு 2 பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா -2 பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதே 4, 5 வாட்டி, அதாவது ப்ளஸ் பண்ணி, மைனஸ் பண்ணி, டிவைட் பண்ணி, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அதான் அது மிக்ஸ்டு ஆப்ரேஷன். அடுத்து டிஃபரன்ஸ் பேட்டர்ன். டிஃபரெண்ட் பேட்டர்ன் அப்படின்னா, இதில் இல்லாத பேட்டர்ன் எல்லாம் டிஃபரன்ஸாக என்னதுன்னா, எந்த ஒரு லாஜிக்குமே இல்லாமல் நம்ம டிஃபரெண்ட்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா ஒரு திருப்புன்னு எதுனாலும் என்ன சொல்றோம்னா, டிவைட் இருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது மாற்றி மாற்றி டிஃபரன்ஸாக இருக்காது. நம்ம என்ன சொல்லுவோம், டிஃபரெண்ட் பேட்டர்ன், அதாவது மிஸ்லேனியன் சம்ஸ்ல இந்த பேட்டர்னில் வந்துடும். அடுத்து ரிவர்ஸ் ரிலேஷன்ஷிப். ரிவர்ஸ் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னா, ரிவர்ஸில் வர்றது. ரிவர்ஸில் வந்து நம்ம அதோடைய இது பண்ணுறது, அதாவது எப்படின்னா 5, 4 அந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, அதோடைய ஆன்சரை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதா நம்ம சொல்லலாம் ரிவர்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னா, இப்போ 81 இருக்குது அப்படின்னா, அந்த 81உடைய 81 கொடுத்துருப்பாங்க. அஃபாஸ்டிவிக்கு அந்த பக்கம் 9 கொடுத்துருப்பாங்க. அப்போ 81க்கும் 9க்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதை வந்து நம்ம ரூட் போட்டோம் அப்படின்னா, 81 ரூட் போட்டோம்னா 9 வரும். அப்போ அது ரிவர்ஸில் வருதா, 81 அது ரூட் போட்டோம்னா ரிவர்ஸில் 9 வரும். அப்போ 324 ரூட் போட்டோம்னா என்ன வரும், 18 வரும். அப்போ ரிவர்ஸில் வருது. அந்த மாதிரி ரிவர்ஸ் ரிலேஷன்ஷிப் இதில் வருது. அடுத்து
மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளையிங் டிஜிட்ஸ், அதாவது டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணுறது. இந்த பக்கம் ஒரு 45 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்து ஈஸ்ட்டு 20ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 4 × 5 20 அந்த மாதிரி. அப்போ அந்த டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணி அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சம்மாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் என்னது மல்டிப்ளையிங் டிஜிட்ஸ். அடுத்த சம் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் அண்டு கியூப் பேட்டர்னாக பார்த்துலாம். ஸ்கொயர் அண்டு கியூப் பேட்டர்ன் அப்படின்னா ஸ்கொயர்னாலே நமக்கு என்னன்னு தெரியும். ஒரு நம்பர் இருந்தால் அந்த நம்பரை நம்ம 2 வாட்டி பெருக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம ஸ்கொயர்னு சொல்லுவோம். இப்போ 2ன்னு இருந்துச்சா 2 × 2 4 அதான் ஸ்கொயர். அப்போ ஒரு நம்பரை நம்ம 2 வாட்டி பெருக்கி போட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிரும், ஸ்கொயர் ஆயிரும். அடுத்து அதை பேஸ் பண்ணி சம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுதான் இது ஸ்கொயர் பேட்டர்ன் சம்ஸ். அடுத்து கியூப் பேட்டர்ன். கியூப் பேட்டர்ன் அப்படின்னா ஒரு நம்பரை 3 வாட்டி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா மல்டிபிள் பண்ணுவோம். 2 × 2 × 2 அப்போ 2 × 2 4, 4 × 2 8, அப்போ 8. இப்போ இந்த கியூபை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா சம் ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணியிருப்பாங்க 2 கொடுத்துருப்பாங்க, ஈஸ்ட்டு இந்த பக்கம் 8 கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த பக்கம் இங்கே 3 கொடுத்துருப்பாங்க, இங்கே என்னன்னு கேட்பாங்க. அப்போ இந்த பக்கம் நமக்கு இதை கியூப் பண்ணனால இங்கே வந்துருக்குன்னு தெரியும். அப்போ இதே 3 கியூப் பண்ணால் இங்கே என்ன வரும் 27ன்னு ஆன்சர் வரும். இப்போ இதுதான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். இதே மாதிரி தான் என்னது அடுத்தடுத்த இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா சம் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துலாம். ஸ்கொயர் பேட்டர்னுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 4 4 16. 4க்கும் 16க்கு என்ன சம்பந்தம், 4உடைய ஸ்கொயர்டு தான் என்னது 16. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணனால என்ன வந்திருக்கு 16 வந்திருக்கு. அப்போ 6க்கு அதுக்கு அடுத்து என்ன வரலாம் அப்படின்னா 6 ஸ்கொயர் பண்ணால் 36 வருமா, அப்போ அதான் அதோடைய ஆன்சர். இங்கே 4 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க அதனால 16 வந்திருக்கு. அப்போ நம்ம அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம், அதே 6 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா இங்கே என்ன வந்துடும் 36 வந்துருமா, அதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்து 2வது எக்ஸாம்பிள் ஸ்கொயருக்கு 11 இங்கே 121. 11க்கும் 121க்கு என்ன சம்மந்தம், 2 பேருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் 11ஓட ஸ்கொயர்டு தான் என்னது 121. அப்போ 11 ஸ்கொயர் பண்ணாலும் இங்கே என்ன வந்திருக்கு 121 வந்திருக்கு. அப்போ அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 21 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 21 ஸ்கொயர் பண்ண 441. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்னா 441 தான் இதோட என்னது ஆன்சர் வரும். இந்த அனாலஜி கொஸ்டினுடைய ஆன்சர் வரும். அடுத்து கியூப் பேட்டர்ன் பார்க்கலாம். கியூப் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 2. அப்போ 2 இங்கே 8. இவங்க 2 பேருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, என்ன ரிலேஷன் இருக்குன்னா 2 × 2 × 2 2ஓட கியூப் தான் என்னது 8. அப்போ அதே மாதிரி இந்த 5க்கு நம்ம கியூப் போடணும்ல 5 × 5 × 5. அப்போ 5 25, 25 125. புரியுதுங்களா? அடுத்து 7 இங்கே 343. அப்போ 11க்கு என்ன வருதுன்னா 7க்கும் 343க்கு என்ன சம்மந்தம் 7 × 7 × 7. 7 வாட்டி 3 வாட்டி 7 பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும் 343 வரும். அப்போ 11 எத்தனை வாட்டி பெருக்கணும் நம்ம 3 வாட்டி பெருக்கணும், ஆன்சர் என்ன வரும் 1331. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் கியூப், அதாவது 11ஓட கியூப் என்னன்னு தெரியும் நமக்கு 1331. புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்த டைப்புக்கு போயிடலாம். இது வந்து எக்ஸாம்பிள் சம்ஸு. இதை ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த சம்மை வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு கமெண்ட் எனக்கு போடுங்க. அடுத்து மல்டிப்ளிகேஷன் பேட்டர்ன். அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை பெருக்கணும் அப்படின்னா அதோட ஆன்சர் வந்துடும். அப்போ அதே மாதிரி அடுத்த நம்பரை பெருக்கி எந்த நம்பரால் பெருக்கணுமோ அதே நம்பரால் பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும் அதே ஆன்சர் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே 20 இருக்குது, இங்கே 2 கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன வரும்னு கேட்குறாங்க அப்படின்னா இங்கே 4 எதால் பெருக்கினால நமக்கு 20 வந்திருக்கு, இன்ட்டு 5 பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 20 வந்திருக்கு. அப்போ அதே மாதிரி இங்கே இன்ட்டு 5 பண்ணால் என்ன வரும் 10 வருமா, இதுதான் ஆன்சர். இந்த 10 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அதான் என்னது இந்த மல்டிப்ளிகேஷன் பேட்டர்ன். சரிங்களா? இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 5 20 இங்கே 7. 5 எதால் 5 எத்தனை வாட்டி பெருக்குனா 20 வரும், 5 4 வாட்டி பெருக்குனா என்ன வரும் 20 வரும். அப்போ 7 எத்தனை வாட்டி பெருக்கணும் அதே 4 வாட்டி பெருக்கணும், என்ன ஆன்சர் வரும் 28. அடுத்த எக்ஸாம்பிள் 6க்கும் 7க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது 6 7 42. அப்போ அதே தானே இங்கேயும் போடணுமா. இப்போ 9 7 63. இங்கே 8க்கும் 32க்கும் 8 × 32, 8 × 4 32. அப்போ இங்கே 4ஆல் பெருக்கனால இங்கே என்ன வந்திருக்கு 32 வந்திருக்கு. அப்போ 10 எத்தனால பெருக்கணும் நமக்கு அதே 10 நம்ம 4ஆல் தான் பெருக்கணும். பெருக்கணும் என்ன வரும் 5 40. புரிஞ்சுங்களா? அடுத்தது 9 = 72. 9க்கும் 72க்கும் என்ன சம்மந்தம் 9 8
72. அப்போ 12ஓட அதே 8 பெருக்கினா என்ன வரும்? 96. இப்போ 4க்கும் 28க்கும் என்ன ரிலேஷன் இருக்குது? 4 இங்கே அடித்தோம்னா 7. 7 நாங்க 28. அப்போ அதே தான் 6ஐயும் 7ஆல் பெருக்கணுமா? பெருக்கினா என்ன வரும்? 6 7 42. இதுதான் ஆன்சர். இதுதான் என்னது? மல்டிப்ளிகேஷன் பேட்டர்ன். அடுத்த சம். இது எக்ஸாம்பிள். இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இதோட ஆன்சர் என்ன கமெண்ட்டில் பேஸ் பண்ணுங்கள். அடுத்து டிவிஷன் பேட்டர்ன். டிவிஷன் பேட்டர்னா என்ன அப்படின்னா, நான் சொன்ன அதே மாரி தான். நம்ம மல்டிபிள் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், நம்ம டிவைட் பண்ணி நம்ம அதோட ஆன்சரை கண்டுபிடிக்கிறது என்னது? டிவிஷன் பேட்டர்ன். வேற எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அதே தான். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை மட்டும் பார்த்துருவோம். இப்போ 16 இங்கே 4. 16ஓட நம்ம எதை டிவைட் பண்ணால் 4 வரும்? 16ஓட நம்ம 4 டிவைட் பண்ணால் தான் என்ன வரும்? 1 4 4 4 நாங்கா 16. அப்போ 4 ஆன்சர் வந்துச்சா? அப்போ அதே 4 தான் என்ன பண்ணணும்? இங்கேயும் செய்யணும். அப்போ 4 1 4 5 4 20. அப்போ 5 தான் என்னது? இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்து 45. 45 எதால் வகுத்தோம் அப்படின்னா அங்கே 9 வரும் நமக்கு. 45 டிவைடட் பை 5. 4 5 5 95 45. அந்த 9 இங்கே போட்டிருக்காங்களா? அப்போ இங்கே அதே 63 என்னால் பார்க்கலாமா? 5ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ண என்ன வரும்? 63 டிவைடட் பை 5. 4 5 5 மிச்சம் 1 13. 7 5 10. இங்கே 3 புள்ளி வச்சு 0 சேர்த்தா 6. அப்போ 12.6 தான் என்னது? இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். இந்த மாதிரிலாம் பாயிண்ட் வச்சும் எனக்கு ஒரு ஆன்சர் வரும். தான் இப்போ சிம்பிளாக எடுத்துருந்தாங்க. இப்போலாம் வர எக்ஸாமினேஷன் எல்லாமே கொஞ்சம் டஃப் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காண்டி வச்சிருக்கேன். அதனால இதே சமயம் எக்ஸாமுக்கு வரும்னா எனக்கு கேட்பேன். இந்த மாதிரி சம்லாம் எக்ஸாமுக்கு வரவே வராது. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டு டைப். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலே போட்டுருங்க. இந்த மாதிரி சம்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி சம்லாம் வரவே வராது. இதுலேருந்து அதாவது எப்படின்னா இதுவே கொஞ்சம் நிறையா என்ன பண்ணலாம்? இப்போ டிவைடடா டிவைட் பண்ண ஆன்சர் ஒரு 4ஆல் இன்ட்டு பண்ணி அந்த 4ஆல் இன்ட்டு பண்ணதை +2 பண்ணி அந்த மாதிரி மிக்ஸ்டு ஐட்டமாக நிறையா கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள வந்து குழப்பறக்காண்டி உங்களை டைமை கன்சியூம் பண்ணுறக்காண்டி கொடுப்பாங்க. ஏன்னா இப்படி ஒரு சம் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் சொல்லி உட்காந்து டைமை கடத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காண்டி அவங்க அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால வந்து இதே சம் தான் வரும்னா எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி சம்லாம் வராது. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக. நீங்கள் பேசிக்காக படிக்க வரீங்களா? ஸோ இந்த மாதிரியான டைப்லாம் இருக்குது. இப்படியும் சம்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சம் வரும்போது நீங்கள் யோசிக்கணும். ஓ! மல்டிபிள் அப்போ டிவைடடு அப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ கியூப் பண்ணியிருக்காங்க. பிரைம் நம்பராக இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா யோசிச்சு வச்சுக்கணும். அடுத்து 28 எதால் நம்ம வகுத்தோம் அப்படின்னா 7 வரும். 28 4ஆல் வகுத்தோம்னா 1 4 7 நாங்க 28. அப்போ அதே 4 தான் நம்ம என்ன பண்ணணும்? இங்கேயும் போடணும். 1 4 9 நாங்க 36. அப்போ 9 தான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அதுக்கடுத்து 40. 40 என்ன பண்ணால் இங்கே 5 வரும். இங்கே 8ஆல் வகுத்தா வரும். 1 8 8 ஐ 8 40. இங்கே 5 இங்கே இருக்கா? அப்போ அதே மாதிரி இங்கேயும் 8ஆல் வகுக்கணுமா? 1 8 8 98 72. அப்போ 9 தான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்து 54 இங்கே 9. அப்போ 6 1 6 96 54. அப்போ அதே 6ஐயும் நம்ம இங்கேயும் போடணும். அப்போ 81 டிவைடட் பை 6. 1 6 6 போக மிச்சம் 2 1 3 6 18 போக மிச்சம் 3 0 வச்சு புள்ளி சேர்த்தா 5 30. அப்போ 13.5. சரிங்களா? இதுதான் என்னது? இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்த டைப் பார்க்கலாம். இது எக்ஸாம்பிள்ஸு. இதை ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. புரியுங்களா? ஒவ்வொரு டைப்புக்கும் நான் ஒரு 5 5 எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்கேன். நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அடிஷன் அண்டு சப்ராக்ஷன். ஒரு பேட்டர்னில் ஒரு நம்பரில் அடிஷனும் இருக்கும், சப்ராக்ஷனும் இருக்கும். ரெண்டும் கலந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் என்னது? இந்த பேட்டர்ன். சரிங்களா? இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அடிஷன் சப்ராக்ஷனில் கூட்டி கழிக்கிறது தானே. கொஞ்சம் பெரிய பெரிய நம்பராக இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் டவுட்டாக கொஞ்சம் போட முடியாத மாதிரி இருக்கும். மற்றபடி கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்கும். அதனால பிரச்சனை இல்லை. இந்த டைப்பை பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள்ஸை பார்த்துக்கலாம். இப்போ 8 இங்கே 13 இருக்குது. இப்போ இங்கே 8ஓட 5 ஆட் பண்ணால் என்ன வரும்? 13 வரும். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணால் 10ஓட எத்தனை ஆட் பண்ணால் நமக்கு வந்து இங்கே 5 ஆட் பண்ணிக்கலாம். அதே 5 தான் நம்ம இங்கேயும் ஆட் பண்ணோம். அப்போ 10ஓட 5 ஆட் பண்ணால் என்ன வரும்? 15 வரும். 6ஓட நம்ம எதை ஆட் பண்ணால் 4 வரும்? 6ஓட 5 ஆட் பண்ணோம்னா 4 வரும். 11 வரும். அப்போ அதே மாதிரி 9ஓட நம்ம எதை ஆட் பண்ணணும்? 5 ஆட் பண்ணணும். 9 5 ஆட் பண்ணால் 14. 12:17. அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே 5 ஆட் பண்ணியிருக்காங்களா? அப்போ அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன ஆட் பண்ணணும்? 5 ஆட் பண்ணால் எனக்கு 20 வரும். இங்கே 9 20:8 28. அப்போ 20ஓட எத்தனையோ கூட்டியிருக்காங்க? 8 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? 14ஓட ஒரு 8 ஆட் பண்ணிக்கணும். 8 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 22 தான் ஆன்சர் வரும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 7
7ஓட 8 கூட்டினா என்னது 15. அப்போ 9ஓட அதே 8 கூட்டினா 17. புரியுதுங்களா? இதான் என்னது அடிஷன் சப்ட்ராக்ஷனில் வர சம்ஸு. இது அடிஷன் பேட்டர்னு. அதே சப்ட்ராக்ஷன் பேட்டர்னை பார்ப்போமா? இப்போ நம்ம கூட்டணும். அதேமாதிரி நம்ம கழிச்சோம் அப்படின்னா அது என்னது அதான் சப்ட்ராக்ஷன் பேட்டர்ன். இப்போ 15ஓட எத்தனையை கழிச்சோம் 9 வரும். 15ஓட -6 கழிச்சோம்னா 9 வரும். அப்போ 20ஓட அதே -6 கழிச்சோம்னா என்ன வரும் 14 வரும். இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். இப்போ 30ஓட எதை கழிச்சா 22 வரும். 30ஓட -8 கழிச்சா நமக்கு என்ன வரும் 22 வரும். அப்போ அதே மாதிரி இந்த 50ஓட -8 நம்ம என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணோம்னா எவ்வளோ வரும் 42 வரும். புரியுதுங்களா? அப்போ 18, 11. 18லேருந்து எத்தனையை கழிச்சா 11 வரும். 18லேருந்து 7 கழிச்சோம்னா 11 வரும். அப்போ அதே 7 நம்ம என்ன பண்ணோம் 25லேருந்து அதே -7 கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும் 18 வரும். இப்போ 40லேருந்து எதை கழிச்சோம்னா 35 வரும். 40லேருந்து -5 பண்ணோம்னா 35. அதே மாதிரி 28லேருந்து -5 பண்ணோம்னா 23. புரியுதுங்களா? இதான் என்னது சப்ட்ராக்ஷன் பேட்டர்ன். அடுத்து ப்ரைம் நம்பர் பேஸ்டு. ப்ரைம் நம்பர் பேஸ்டுனா என்ன அப்படின்னா, ப்ரைம் நம்பர்னா போது நம்ம என்ன கொஞ்சம் ப்ரைம் நம்பர்னா ஒன்னாலையும் தான் எண்ணால் மட்டும் அடியாகிற நம்பர்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா இப்போ 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2ன்ற நம்பர் ஒன்றால் ஓர் 2 2. புரியுதுங்களா? அப்போ 2 × 1 2 அவ்வளோதான். இதுக்கு மேலே இது அடியாகவே அடியாகாது. எந்த நம்பரை போட்டாலும் இது அடியாகாது. புரியுதுங்களா? முழு எண்ணில் சொல்கிறேன். அப்போ எதனாலையும் இது என்ன பண்ணாதுன்னா அடியாகாது. இப்போ அதேவும் இப்போ 4 எடுத்துக்கிட்டிங்களா 4 எடுத்துக்கோங்க 2 × 2 1 × 4 4 × 1 இந்த மாதிரி நிறையா இது வருது. நிறையா ஃபேக்டர்ஸ் வருது. ஆனால் இது ஒரே ஒரு தான் வருது. 1 × 2 2 × 1 தன்னாலையும் 2ஆலையும் அடிபட்டுச்சு அப்படின்னா அது என்ன சொல்லலாமா ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ ப்ரைம் நம்பர்ஸ் எவ்வளோனா 2 3 5 7 9 சொல்ல முடியாது ப்ரைம் நம்பர். ஏன்னா 3 9 வந்துருச்சு. அப்போ 11 அதுக்கடுத்து 13 ப்ரைம் நம்பர் சொல்லலாம். 17 ப்ரைம் நம்பர் சொல்லலாம். 19 ப்ரைம் நம்பர் சொல்லலாம். இதெல்லாம் 20 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். இதே மாதிரி நீங்கள் ஒரு 100 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மெமரி பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ப்ரைம் நம்பர்ஸ்க்குன்னா 100 வரைக்குமே இப்போ கொஞ்சம் கம்மியாக நீங்கள் ஒரு 1000 வரைக்கும் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா கொஸ்டின்ஸ்லாம் டஃப் ஆகிட்டே இருக்குது வர வர. ஏன்னா கட் ஆஃப் கொடுதுல. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம 1000 வரைக்கும் ப்ரைம் நம்பர்ஸ் நம்ம கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. பண்ணி வச்சுக்கிறது உங்கள் விருப்பம் தான். இப்போ 2 2க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் என்னது 3. அப்போ அதே மாதிரி 5க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் தானே கேட்பாங்க. 2க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 3 கொடுத்துட்டாங்க. அப்போ அதே மாதிரி 5க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் தானே கேட்பாங்க. 5க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் என்னது 7. இதுதான் ஆன்சர். இப்போ 11 11க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் என்ன 13. அதே மாதிரி 17க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 19. அதான் ஆன்சர். 5க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் அதுக்கு முந்தின ப்ரைம் நம்பரை கொடுத்துட்டாங்க 5ன்னு. அப்போ 13க்கு அதே மாதிரி அதுக்கு முந்தின ப்ரைம் நம்பர் தானே நம்ம எடுக்கணும். 13க்கு அதுக்கு முந்தின ப்ரைம் நம்பர் என்னது 11. இதுதான் ஆன்சர். இப்போ 3க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 5, 11க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 13. இவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் உங்களுக்கு. நான் கொடுத்துருக்கிறது இங்கே பாருங்களேன் 13 13க்கு அடுத்த ப்ரைம் நம்பரு 23. அப்போ 29க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் என்ன வரும் 31. புரியுதுங்களா? இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க எக்ஸாமில். ஏன் அப்படின்னா இதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இதெல்லாம் இப்போ கேட்டோம்னா எல்லாரும் கூப்பிடுவாங்க கட் ஆஃப் போயிடும். ஏன் இதெல்லாம் கேட்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சுன்றதுனால அது கேட்கறதில்ல. ஆனால் இது இப்போ 11 × 2 + 2 இப்படி போட்டோம்னா என்ன 22 + 2 24. இப்போ இங்கே 11 இங்கே 24 கொடுத்தாங்கன்னா நம்ம இதுக்கு என்ன லாஜிக் கண்டுபிடிப்போம் என்ன பண்ணுவோம் எதுவுமே நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சம் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு பேசிக் இப்படிலாம் இருக்கும் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து டிஜிட் சம் அண்ட் டிஜிட் ப்ராடக்ட். அதாவது இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா இந்த கொஷினில் இருக்க டிஜிட் இருக்குல்ல இந்த டிஜிட்டை ஆட் பண்ணி இல்லைனா இந்த டிஜிட்டை மல்டிபிள் பண்ணி வர்ற ஆன்சரை கொடுக்குறது தான் என்னது இந்த டிஜிட் சம் அல்லது டிஜிட் ப்ராடக்ட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸை நம்ம சொல்லலாம். அனாலஜி ப்ராப்ளம்ஸை நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். 5 எக்ஸாம்பிள் சம்ஸ் வச்சு பார்த்தீங்களா 23 இங்கே 5 போட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. 23 5 23க்கு 5க்கு என்னடா சம்மந்தம் கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க 23 2 × 3 பண்ணியிருக்காங்களா
இல்லைனா 2 + 3 அப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிஜிட் சம் இருக்குல்ல, டிஜிட் சம்மு அப்படின்னா என்னதுன்னா ஆட் பண்ணுறதுன்னு அர்த்தம். நான் மாத்தி சொல்லிட்டேன். டிஜிட் சம் அப்படின்னா என்னதுன்னா ஆட் பண்றது. மல்டிபிள்ன்னு சொல்லிட்டேன். அப்ப ஆட் பண்றது. 2யும் 3யும் கூட்டுனோம்னா 5 வருதா? அப்ப அதே மாதிரி 4யும் 1யும் கூட்டுனா என்ன வரும்? 5 வரும். இந்த கொஸ்டினோட ஆன்சர் 5. புரியுதுங்களா? இப்ப பாருங்க. 5 + 8 13ஆ? அப்ப அதே மாதிரி 7 + 2 9. இதோட ஆன்சர் 9. இப்ப 9, 6. 9யும் 6யும் கூட்டுனோம்னா என்ன வரும்? 15 வரும். இப்ப அதே மாதிரி 8யும் 4யும் கூட்டுனீங்கன்னா எவ்வளோ வரும்? 12 வரும். இப்ப 3 + 7 எவ்வளவு? 10. அதே மாதிரி 5 + 5 எவ்வளவு? 10. இதுதான் ஆன்சர். அதே மாதிரி 4, 9 13 போட்டாங்களா? அப்ப 8 + 1 என்னது? 9. இதுதான் ஆன்சர். இதான் என்னது? டிஜிட் சம்மு. ஆனா, இதே மாரிலாம் குடுக்க மாட்டாங்க எக்ஸாம்ல. இப்போ ஒரு 4 டிஜிட், 5 டிஜிட் வச்சு கூட குடுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 4 டிஜிட் குடுத்துட்டு, இங்க ஒரு நம்பர் குடுத்துருக்கலாம். இந்த பக்கம் ஒரு 4 டிஜிட் குடுத்து, இதோட இது என்னன்னு கேட்கலாம். அப்ப நம்ம வந்து யோசிப்போம். இது பெருக்கியிருக்காங்களா? கூட்டியிருக்காங்களா? கழிச்சிருக்காங்களா? யோசிப்போம். இது வந்து பேசிக்கா இந்த மாரி வந்து இந்த மாரி சம்மு கேட்கலாம். இந்த மாரி ஒரு டைப் இருக்குன்னு சொல்றதுக்காண்டி தான் நான் இவ்வளோ ஈஸியா எக்ஸாம்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். புரியுதுங்களா? அடுத்து டிஜிட் ப்ராடக்ட். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணோம். இப்ப நம்ம 2 டிஜிட் என்ன பண்ண போறோம்னா, மல்டிபிள் பண்ண போறோம். அதான் இந்த டிஜிட் ப்ராடக்ட்டோடைய பேஸ்டு சம்ஸ். சரிங்களா? பாருங்களேன். 3, 5. 3 × 5 எவ்வளவு? 15. 4 × 2 என்னது? 8. அப்ப 3 × 5 15. 4 × 2 என்னது? 8. இப்ப 2 × 8 எவ்வளவு? 16. இப்ப 3 × 9 எவ்வளவு? 27. புரியுதுங்களா? ஆன்சர் 27. அப்ப 4 × 7 28. 5 × 3 15. அவ்வளோதான். 6 × 2 எவ்வளவு? 12ன்னு குடுத்துட்டாங்க. அப்ப 7 3 எவ்வளவு? 21. இப்போ 9 × 4 எவ்வளவு? 36. அப்ப அதே மாரி 8 6 48. புரியுதுங்களா? இதே பேஸ் தான் சம்மும் இருக்கும். ஆனா இதே சம் வராது எக்ஸாம்ல. ஏன்னா நீங்க இதை நான் ரொம்ப ஈஸியா குடுக்குறீங்கன்னு கேட்கக்கூடாது. இது சும்மா எக்ஸாம்பிள்காண்டி நான் குடுத்தேன். இப்படியும் இருக்கலாம் அப்படின்றதாண்டி குடுத்தேன். இங்க 4 டிஜிட்டு, 5 டிஜிட்டு இந்த மாதிரிலாம் வச்சு கேட்பாங்க. ஏன்னா இப்பலாம் அப்படிதான் கேட்குறாங்க. ஏன்னா ரொம்ப டஃப் ஆயிட்டே போகுது எக்ஸாமினேஷன்ஸ்லாம். அந்த மாரி கேட்குறாங்க. நம்ம பார்த்துக்கலாம் அவ்வளோதான். அடுத்து மிக்ஸ்டு ஆப்பரேஷன். மிக்ஸ்டு ஆப்பரேஷன் அப்படின்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா? 94, 36, 86 இங்க என்னன்னு கேட்குறாங்க. இங்க நம்ம இது 2யும் நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டுருக்கோம். இங்க என்ன பண்ணோம்னா, இந்த 9 4யும் இத ஸ்கொயர் பண்ணி, இந்த 2யும் ஸ்கொயர் பண்ணி, 9 தனியா ஸ்கொயர் பண்ணி, 4 தனியா ஸ்கொயர் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 9 9 81. 4 16. இங்க 7. இங்க 9. இப்ப 97 இங்க என்ன குடுத்துருக்காங்க? 97 குடுத்துருக்காங்க. 94 94 97 அப்பன்னா என்ன? நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆன்ஸரே கடைசி வரைக்கும் வராது. நம்ம இத யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஏன்னா, இந்த ஒவ்வொரு நம்பரையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தனியா ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க. ஏன் கியூப் பண்ணியிருப்பாங்க. ஏன் 2யும் பெருக்கி, இந்த 9 4யும் பெருக்கி இத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, திருப்பி ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க. 36 கூட ஸ்கொயர் பண்ணி போட்டுருப்பாங்க. இத எப்படி வேணாலும் இவங்க பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க லாஜிக் தான். நான் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணேன்னா என்னோட லாஜிக் தான். என் லாஜிக் தான் நீ கண்டுபிடிச்சு நீ ஆன்ஸர் பண்ணணும். அப்படின்னு சொல்றதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு எதுனாலும் இந்த மிக்ஸ்டு ஆப்பரேஷன்ல என்னன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷத்துல ஒரு 30 செகண்ட் தான். அதிகபட்சம் போடுறதுக்கு 30 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 1/2 நிமிஷம், 2 நிமிஷத்துக்கு தள்ளிட்டு போயிரும். போச்சுனா என்ன ஆகும் அப்படின்னா, 1 மணி நேரத்துல 2 நிமிஷம் இந்த ஒரு சம்முக்கு போச்சு அப்படின்னா, நம்ம அடுத்த சம்லாம் என்னைக்கு போடுறது? அதனால இந்த மாரி மிக்ஸ்டு நமக்கு தெரியல அப்படின்னா விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிருவோம். சரிங்களா? இப்ப மிக்ஸ்டு ஆப்பரேஷன பார்க்கலாம் வாங்க. இங்க அடுத்து 7, 50 இது 2க்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? 7க்கும் 50க்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா? இல்ல. ஆனா இதுக்கு என்ன சம்மந்தம் நம்ம தான் படுத்தணும். நமக்கு பார்க்கும்போது தெரியாது. நம்ம சம்மந்தப்படுத்திக்கணும். இப்ப 7ஓட ஸ்கொயர்டு 7 ஸ்கொயர்டு எவ்வளவு? 49. 7 7 49 + 1 50 வந்துருச்சா? அதே மாரி நம்ம இங்கேயும் பண்ணணும். அப்ப 5 ஸ்கொயர்டு + 1 5 25 + 1 26 அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து இங்க பாருங்க. 6க்கும் 36க்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? 6 ஸ்கொயர் பண்ணி போட்டுருக்காங்க. அதனால 36. அப்ப இங்க 8க்கும் ஆஹா 6 ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்காங்க 36. நீங்க 8 ஸ்கொயர் பண்ணி போட்டா இங்க என்ன வரும்? 64 வருமா? ஆனா அங்க 64 ஆப்ஷன்ல இருக்காது. ஏன் அப்டின்னா, இவங்க என்ன பண்ணிருப்பாங்க 6 × 6 பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்ட்டு 6 பண்ணியிருப்பாங்க. அப்ப நீங்க அதே 8 × 6 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 48 வரும். ஆனா, இங்க ஆப்ஷன் என்னமா இருக்கும்? 48 இருக்கும், 64 2 ஆப்ஷனுமே இருக்கும்னு நீங்க யோசிக்கக்கூடாது. எப்பயுமே இந்த மாரி கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். அவங்க என்ன லாஜிக்ல குடுக்க நான் கொஸ்டின் வைக்கிறேன்னா, 6ஓட ஸ்கொயர்ன்னு எடுப்பேன். அவங்க என்ன எடுப்பாங்க? 6 × 6ன்னு எடுப்பாங்க. அப்ப அதே நான்
நான் இங்கே 6 ஸ்கொயர் பண்ணேன்னா, இங்கே 8யும் நான் ஸ்கொயர் பண்ணணும். ஆனா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்க 6ஆல பெருக்குன மாதிரி இங்கேயும் 6ஆல பெருக்கி வச்சுட்டு போயிருவாங்க. நம்ம எங்கடா 64 ஆப்ஷன்லயே காணோம், எங்கடா போச்சு 7 அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். ஆனா அங்க ஆப்ஷன் இருக்காது. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 6 இன்டு 6 அப்ப இங்கேயும் 8 இன்டு 6 போட்டு 48ன்னு ஆப்ஷன குடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம கண்டா முண்டான்னு தேடி ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணிட்டோம் இந்த சம்முக்கு. ஆனா கடைசி வரைக்கும் இந்த ஆன்ஸரே கிடைக்காது. ஆனா, இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க லாஜிக்கு தான் நம்ம போணும். நம்மளா ஒரு லாஜிக் போடக்கூடாது. புரியுதுங்களா? அவங்க லாஜிக்ல ஆன்ஸர் கண்டிப்பா குடுப்பாங்க. எப்பவுமே இந்த 2 ஆன்ஸருமே அவங்க குடுக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஆன்ஸர் குடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம குழப்பம். ஏன்னா இத வச்சு நம்ம எவ்வளோ லாஜிக் வேணாலும் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த சம்ஸ வச்சு. புரியுதுங்களா? அப்ப ஏதாவது ஒரு லாஜிக் தான் இதுல வச்சிருப்பாங்க. ஆப்ஷனும் 1 தான் வச்சிருப்பாங்க. 2 தான் ஆப்ஷன் வச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம குழம்பி போயிரும், டைம் ஆயிரும், வேஸ்ட்டா போயிரும் அந்த கொஸ்டின். வேஸ்ட்டா இருந்தா நம்ம என்ன கேட்கலாம்? அந்த கருணை மதிப்பெண் கேட்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கோர்ட்ல கேஸ் போட்டுறாங்கன்றக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி இந்த சம்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஆப்ஷன் கரெக்ட்டா வச்சுட்டு போயிருவாங்க. 9 இங்க 30. 9க்கும் 30க்கும் என்ன சம்மந்தம்? பாருங்களேன். 9 இன்டு 3 27 ப்ளஸ் 3 30. அதே மாரி இங்க பாருங்களேன். 12 இன்டு 3 ப்ளஸ் 3 36 ப்ளஸ் 3 39. புரியுதுங்களா? அவ்வளதான். இப்ப 4க்கும் 14க்கும் என்ன சம்மந்தம்? எந்த சம்மந்தமே இல்லாத மாரி தான் இருக்கு. அப்ப 4க்கும் 14க்கும் என்ன சம்மந்தம்? அப்ப 4 3 12 4 இன்டு 3 12 ப்ளஸ் 2 போட்டா 14 வந்துரும். அதே மாரி 7 இன்டு 3 ப்ளஸ் 2 எவ்வளோ 7 3 21 ப்ளஸ் 2 23. புரியுதுங்களா? ஆன்ஸர் வந்து இதுக்கு 23. கீழ பாருங்களேன் 10 இன்டு 10 இன்டு 10:60. 10க்கும் 60க்கும் என்ன சம்மந்தம்? இன்டு 6 பண்ணியிருக்கலாம். புரியுதுங்களா? அப்ப அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? 12ஓட இன்டு 6 பண்ணோம்னா என்ன ஆகும்? 72. புரியுதுங்களா? இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்ஸர். அடுத்து நான் கீழ ஒரு 5 எக்ஸாம்பிள் சம்ஸ் குடுக்குறேன். இத நீங்க போட்டு பார்த்துட்டு எனக்கு ஆன்ஸர் சொல்லணும். புரியுதுங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து டிஃபரன்ஸ் பேட்டர்ன்னா என்ன அப்படின்னா, அதிலே என்ன குடுத்துருக்காங்கன்னா, டிஃபரன்ஸ் பேட்டர்ன் நம்பர் அனாலஜி ரிஃபர்ஸ் ரிலேஷன்ஷிப் வேர் செகண்ட் நம்பர் அப்டெயின்ட் சப்ட்ராக்டிங் a fixed constant from first number. The same subtraction difference is applied to next pair to find the answer. எண் அனாலஜியில் டிஃபரன்ஸ் பேட்டர்னா என்னன்னா, முதல் எண்ணில் இருந்து ஒரு நிரந்தரமான மதிப்பை கழித்து அடுத்த எண்ணை பெறும் முறையாகும். அதே டிஃபரன்ஸு அடுத்த எண் ஜோடிக்கும் என்ன பண்ணும்? பயன்படுத்தப்படும். புரியுதுங்களா? அப்போ என்ன டிஃபரன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா மைனஸ் பண்ணி போட்டுருக்காங்க. அதான் இது இந்த கொஸ்டின். அதுதான் இந்த டைப்பு. புரியுதுங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்க பாருங்களேன். 15 டிஃபரன்ஸ் பேட்டர்ன் 15ஓட -5 பண்ணனால என்ன வருது? 10 வருது. அப்ப 20ஓட அதே -5 பண்ணா என்ன வரும்? 15 வந்துரும். புரியுதுங்களா? அடுத்து 32ஓட 32 25 ஆனா என்ன பண்ணா -7 பண்ணிருக்காங்க. அப்ப இதே 40 -7 பண்ணா என்ன ஆகும் அப்டின்னா 33. புரியுதுங்களா? அடுத்து 50ல என்ன பண்ணா 42 வரும்? 50 -8 பண்ணா என்ன வரும்? 42 வரும். 70 -8 பண்ணா என்ன வரும்னா 62 வரும். புரியுதுங்களா? இதான் ஆன்சர். 29 என்ன பண்ணா 21 வரும் அப்படின்னா -8. அப்ப 30ஓட -8 பண்ணா 30 ஆன்சர். அவ்வளோதான். அதுக்கடுத்து 60 இங்க 45 இருக்கு. இங்க என்ன பண்ணியிருக்காங்க? 15 கழிச்சிருக்காங்க. அதனால 45 வந்திருக்கு. இங்க அதே மாரி 90ஓட -15 கழிச்சா என்ன வரும்? 75 தான் ஆன்சர் ஆகும். புரியுதுங்களா? இது வந்து என்னது? டிஃபரன்ஸ் மெத்தட். டிஃபரன்ஸ்னா என்னன்னா நம்ம கழிக்கிறத சொல்லலாம். டிஃபரன்ஸ் எடுக்குறோம்ல, இது 2க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன பொதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஸ் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா, இத நம்ம சொல்லலாம். அடுத்த டைப் பார்க்கலாம். ரிவர்ஸ் ரிலேஷன் பேஸ்டு. ரிவர்ஸ் ரிலேஷன்னா நான் ஸ்டார்ட்டிங்லேயே உங்களுக்கு சொன்னேன். ரிவர்ஸ் ரிலேஷன்னா கியூபோ இல்லன்னா என்னன்னா ஸ்கொயரோ இத குடுத்துருவாங்க. அது கூடயே அது என்ன கியூபு, என்ன ஸ்கொயருன்னு கண்டுபிடிக்கிறத நம்ம இதில என்ன சொல்லலாம்? இதில சொல்லலாம். வாங்களேன் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். 81 இங்க 9 இந்த நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு பார்த்தோனே 9 இன்ட்டு 9 81 வரும். அப்ப அப்ப இங்க எதோட 9 பெருக்கல் 49 வரும் நம்ம டக்குன்னு யோசிப்போம். ஆனா நம்ம அப்படி குரூப்ல என்ன குடுத்துருக்கோம் 81 இத ரூட் பண்ணோம்னா 9 ஆன்சர் வருது. அப்ப 49 ரூட் போட்டோம்னா என்ன வரும்னா 7 தான் என்னது இந்த கொஸ்டினோட ஆன்சர் வரும். புரியுதுங்களா? இப்ப அடுத்து 27 27க்கு ரூட் எடுத்தோம்னா 3 கியூப் தான் என்னது 27. அப்ப எதோட கியூப் 64 இருக்கும் அப்படின்னா 4ஓட கியூப் தான் என்னவா இருக்கும்னா 64 இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து ரிவர்ஸ் டிஜிட்
பார்த்தீங்களா? டிஜிட்டே ரிவர்ஸ் பண்ணியிருக்காய்ங்க. 42, 24 இது நமக்கு வந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, நமக்கு 2 டிஜிட் 2 டிஜிட் இருக்கனால நம்ம டக்குன்னு போட்டுருவோம். இதே ஒரு 4 டிஜிட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1, 2, 3 இங்க என்ன குடுத்துருக்காய்ங்க 3, 4, 2, 1 இப்படி குடுத்துருக்காய்ங்கன்னு வச்சுக்கங்க, நம்ம டக்குன்னு குழம்பி போயிருவோம். ஆனா இவன் என்ன பண்ணியிருப்பான்னா, இத அப்படியே மாத்தி போட்டுருக்காய்ங்க. இந்த 1 லாஸ்ட்ல போட்டுருக்கான். இந்த 2 இங்கே போட்டுருக்கான். இந்த 4 இங்கே போட்டுருக்கான். இந்த 3 இங்கே போட்டுருக்கான். இதே மாரி பேட்டர்னா நம்ம என்ன பண்ணலாம், அங்கேயும் மாத்தலாம். இந்த மாரி சம்பளம் இப்ப ஈஸியான சம்பளம் இப்ப கேட்கறதே இல்ல. புரியுதுங்களா? ஆனா இப்படியும் ஒரு ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க பேசிக்கா படிக்க வர்றீங்க. உங்களுக்கு என்னென்ன இருக்கு எல்லாமே நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் வீடியோ சரியா? அப்ப தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அப்ப 36 இங்க 6 குடுத்துருக்காங்க. அப்ப 6 இன்டு 6 அப்ப 6 டிவைடட் பை 6ன்னு நம்ம போடலாம். அப்ப 6 ஆன்ஸர் ஆகுதா? அப்ப 48ஓட எத நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்ப அதே 6 நம்ம டிவைட் பண்ணா என்ன வரும்? 8 வரும். ஆன்ஸர் 8. அடுத்து ரிவர்ஸ் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ரிவர்ஸ் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா, இங்க என்ன பண்ணிருக்காங்க 20 இங்க 5. இங்க என்ன பண்ணிருக்காங்க 20ஓட எத கழிச்சா 5 வந்திருக்கு? 15 கழிச்சிருக்காங்க. அப்ப அதே 15 நம்ம கழிச்சோம்னா என்ன வரும்? இங்க 15 தான் என்னது ஆன்ஸர் வரும். புரியுதுங்களா? இதுதான் ஆன்ஸர். அடுத்த டைப் பார்க்கலாம். மல்டிப்ளையிங் டிஜிட் பேஸ்டு. அதாவது டிஜிட்ட மல்டிப்ளை பண்றது. அதாவது இப்ப 20 இங்க 0 குடுத்துருக்காங்க. இங்க 15 இங்க 3 குடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த டிஜிட்ட என்ன பண்றதுன்னா நம்ம மல்டிப்ளை பண்றது. 2 இன்டு 0 0 ஆயிரும். இப்ப 5 இன்ட்டு 1 இன்ட்டு 5 5000 ஆன்சர். புரியுதுங்களா? இப்ப இந்த டிஜிட்ட பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு மல்டிபிள் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு சம்ம கிரியேட் பண்ணி தருவாங்க. இதில எக்ஸாம்பிள் சம் பார்த்துக்கலாம். 3, 35, 15 இவங்க 2 பேருக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா, இந்த 35 3 இன்ட்டு 5 போட்டா இங்க 15 வந்துருதா? அப்ப நம்ம அதே 15 வருது. அப்ப அதே லாஜிக் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். அப்ப 4 இன்ட்டு 2 என்ன வரும்? 8 வந்துரும். முடிஞ்சு போச்சு. அடுத்து 2, 7 27க்கும் 14க்கும் என்ன சம்மந்தம்? இதுவும் 3ஓட நம்ம டக்குன்னு பார்த்தா என்ன தெரியும்? 3ஓட கியூப்னு தெரியும். 9 27 தெரியும். ஆனா இந்த 14க்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரியாது. ஆனா இங்க 2 இன்ட்டு 7 நம்ம பெருக்கணும்னா என்ன வரும்? 14 வருதா? முடிஞ்சுச்சு ஆன்சர். அப்ப அதே மாரி 6 இன்ட்டு 3 பெருக்கணும்னா என்ன வரும்? 18 வந்துரும். முடிஞ்சு போச்சா? அடுத்து 4, 8 இங்க 48, 32 48, 32 நம்ம என்ன சொல்லலாம்? 8ஆம் வாய்ப்பாடுன்னு வச்சு யோசிப்போம். ஆனா இங்க 8ஆம் வாய்ப்பாடுக்கு வந்துருது. ஆனா இங்க 8ஆம் வாய்ப்பாடு வருதா? 39 8ஆம் வாய்ப்பாடு வருமா? வராது. அப்ப 4 4 8 32 அப்ப அதே மாரி 9 45 சரியா போச்சா? முடிஞ்சுச்சு. அடுத்து 6 2 6 2 12 அப்ப 8 இன்ட்டு 1 8 9 3 27 அப்ப அதே மாரி 7 4 28 இவ்வளோதான் ஆன்சர். அடுத்த டைப் பார்க்கலாம். அவ்வளோதான் 10 டைப்பும் முடிஞ்சுச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த ஒரு 20 கொஸ்டின்ஸ் நான் குடுத்துருக்கேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி குடுத்துருக்கேன். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. நோட்ல எழுதி வச்சு பக்காவா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைமா, சீமா, அ கிளாஸ் நோட்டு அந்த மாரி பெரிய பெரிய நோட்ல நான் ஒரு கட்ட நோட்டா ஒரு 200 பக்கம் நோட் இருக்கும். நீங்க ரீசனிங்க்குன்னே அந்த நோட்ட வாங்கிக்கோங்க. நோட்ட வாங்கி கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டா நீங்க வந்து எழுதுற மாரி பாருங்க. ஒரே நோட்டு நீங்க வந்து ரீசனிங்க்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கம்ப்ளீட்டா அந்த நோட்டை நீங்க என்ன பண்ணா ரீசனிங்க்கு மட்டும் போட்டு ரீசனிங்ல இருக்க எல்லா டைப்பும் நீங்க எழுதி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு வாட்டி தான் நீங்க வந்து பேசிக்ஸா படிக்க முடியும். திருப்பி திருப்பி பேசிக்ஸா வேணா பார்க்கலாம். இப்ப அந்த வீடியோ நீங்க ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு வாட்டி நம்ம புரியலன்னா பார்க்கலாம். அதே நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். நம்ம பர்ஃபெக்டா என்ன பண்ணணும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நோட்ஸ் தான் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல நம்ம கை கொடுக்கும். பர்ஃபெக்டா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். என்ன புரியுதுங்களா? அவ்வளோதான். தேங்க் யூ. ஓகேங்களா? அடுத்த அடுத்த டைப்பு நமக்கு வந்து லெட்டர் அனாலஜி. அத வந்து அடுத்த வீடியோல நான் போடுறேன். ஓகேங்களா?